இல்ல உடம்புல இருக்கிற ஆரோக்கியமும் செல்வம் தான். உங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நோய் நொடி இல்லாம இருக்கிறதும் செல்வம் தான். நீங்க தங்கி இருக்கிற வீடும் செல்வம் தான். கடவுள் உங்களுக்கு ஒருவேளை உணவு அளித்தாலும் அதுவும் உங்களுக்கு செல்வம் தான். செல்வம்னா நீங்க நாணயம் அப்படின்னு நீங்க என்னைக்குமே கருதாதீங்க. செல்வமே இல்லை, அது செல்வத்தின் ஒரு பகுதி. நீங்க இப்ப சாமி பிரார்த்தனை பண்ணிக்கீங்க முதல்ல. அதாவது முதல்ல இங்க என்ன பண்ணா விநாயகர், ரெண்டாவது மாரியம்மனுக்கு உலகத்துல எத்தனையோ பீஜ மந்திரம் இருந்தாலும் அம்மா ஆசைப்படுறது ஒரே ஒரு விஷயம், அம்மா தராட்டுக்கு மட்டும்தான். அதனால அடுத்தது அது போகும். அதுக்கப்புறம் கருப்புசாமியோட நமக போட்டு போவோம். அதுக்கப்புறம் லட்சுமியோட. அப்பதான் நீங்க குங்குமம் போடணும், அவசரப்பட்டு போட்டுக்கூடாது. முதல்ல உங்க மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு சுமங்கலி பூஜைங்கிறது இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் எத்தனை பேர் இருக்குல்ல அத்தனை கஷ்டம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் போக்கிட்டு தான் இந்த சுமங்கலி பூஜை. அதனால அதை ஒரு மனதால வேண்டிக்கணும்.